அண்ட் சக்சஸ் நீ எப்பவுமே பார்த்தேன்னா, அந்த ஃபேமிலில ஒருத்தர் தான் லெஜெண்ட் ஆவாங்க. பாட்டி கூட லெஜெண்டெல்லாம் இல்ல. 2 படம் பண்ணாங்க. அப்புறம் மேரிட் அப்புறம் மதர் ரோல்ஸ் தான் பண்ணாங்க. அம்மா மட்டும் தான் லெஜெண்ட். ஸோ அதே இப்ப எங்க அம்மாக்கு பையன் பொறந்திருந்தான்னா சக்சஸ் வந்திருக்கும். நீ சேம் செக்ஸ் நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, இப்போ நீ பார்த்தன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில நீ எடுத்துக்கோ. என் ஃபாதருக்கு ஆமாக்கா. பெட்டர் ரோல்ஸ் அது பிரேக் பண்ணது சிவகுமார் அங்கிள் ஃபேமிலி மட்டும் தான். அப்பா, சன்ஸ் போத் சக்சஸ் வந்தது. இல்ல நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, சத்யராஜ் சாருக்கு இப்போ கேரக்டர்ஸ் வருது. பட் sadly சிபி டசன்ட் ஹேவ் எஸ், மெனி எஸ், ஃபிலிம்ஸ் தோ எஸ். இஸ் a very talented எஸ், actor. எஸ், எஸ். அமிதாப் பச்சனுக்கு இன்னமும் ரோல் இருக்கு. பட் எஸ். அபிஷேக் பச்சன் doesn't get ட்ரூ, movies. ட்ரூ. Because சேம் இது. இதுக்கு டேலண்ட் ஜான்வி மட்டும் அண்ட் சொல்றேன். ஸ்ரீதேவி. ஆமா. இட்ஸ் நாட் we're not talented அப்படின்னு இல்ல. ம். பட் அந்த அந்த மேஜிக் அண்ட் அந்த கரிஸ்மா ஆஃப் லைக் அந்த சக்சஸ்ன்னு இருக்கு பாரு. அது குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் அந்த அமோகமான ஜாதகம்னு ஆமாமா. அமையும் பாரு. அது அவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற மாரி அமையும். ஸோ நான் வந்து வேற ஃபீல்டுல போயிருந்தேன்னா, நான் எப்பவுமே அகாடமிஷியன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நான் என்னோட லைஃப் வந்து ஒரு ஒரு லா ஃபார்ம்ல இருந்துட்டு ஒரு சிஇஓவா கார்ப்பரேட் இதுல இல்லைன்னா டேட்டா பேஸ்ல சூப்பர். எஃபிஐல இருந்து உட்காந்துட்டு எல்லாரோடது இந்த கீக் இருக்கு பாரு. கண்ணாடி போட்டுட்டு அத்தங்களோட டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்றது. அந்த மாதிரி கீக்கு தான் நான் டைப். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கீக்கு. இந்த கவர்ச்சி அதெல்லாம் டான்ஸ் மாஸ்டருங்க எப்படி பண்றாங்களோ அதை பார்த்து காப்பி அடிச்சிருவேன். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த டயலாக் சொல்லும்போது நான் தப்புன்னு நாக்குல சனி வேற எதுவுமே இல்ல. உனக்கு சரஸ்வதி விளையாடும்போது சனி சனி விளையாடிடுச்சு. சந்திராஷ்டமமா இருந்திருக்கும். நான் என் வாய தொறந்து எங்க பாட்டி கிட்டல, என்னது என்ன சொல்லிருந்துச்சா ரொம்ப அழகா நடிப்பெல்லாம் சொல்லி குடுத்துட்டு இருக்காரு. எங்க அம்மா கூட எவ்வளவு சொல்லி குடுத்தாலும் என்ன இவனுங்களுக்கு எதுவுமே வரமாட்டேங்குதேன்ட்டேன் நானு. எங்க அம்மா இத கேட்டாங்க. ஓ! உனக்கு பெருசா வர மாரி அப்படின்னு. என்னது டயலாக் தானே சொல்றது. நம்ம வந்து சொல்லணும் டயலாக். இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அங்க ஸ்டேஜ்லலாம் நாங்க நடிச்சது இல்லையாக்கும். அப்படிங்களா? நீங்க அவ்வளோ சூப்பரா இருந்தா வந்து பண்ணி காட்டு அப்படின்னாங்க எங்க அம்மா. சரி நான் உடனே வந்துட்டுல அந்த டோர் பின்னாடி நின்னுட்டு சிவன் சார்ட்ட கேரக்டர் என்ன சொல்லுங்க, சீன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. என்ன சார் அப்படி கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே அப்படின்னு டோர் பின்னாடி போய், சொல்லுங்க ஆக்ஷன் சொல்லுங்க அப்பதான் நான் வருவேன் அப்படின்னேன். ஆக்ஷன் சொன்னாரு. நானும் கன்னடால வந்து தப்பு 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 கரெக்ட்டா டயலாக் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் சிவச்சந்த் சார் தான் சொன்னாரு. நல்லா நடிக்கிற சாந்தி. ஒரு படம் நம்ம இந்த படம் மாத்திரம் பண்ணிட்டு அப்புறம் நீ யூஎஸ் பிகாஸ் அப்பல்லாம் ஃபால்ல டைம்ல தான் ஆரம்பிக்கும். ம், ம், செப்டம்பர் ம், மேல ம். தான் கிளாஸ். திஸ் வாஸ் இன் ஜான்வரி ஆர் சம்திங். அப்பல்லாம் படங்க சீக்கிரம் முடிஞ்சிரும். நம்ம படத்த நடிச்சுட்டு நீ போயேன் யுஎஸ்க்கு அப்டின்னாரு. அப்புறம் நீ படிக்க போ. எப்படியும் போக தானே போற. பட் நல்லா இருக்கு. கேரக்டர் ஃபிட் ஆகுது. கரெக்ட்டா இருக்கு. என்னோட இதுல இத்தன பொண்ணுங்க டெஸ்ட் இருக்கு. நீ நல்லா பண்ற பண்ணு அப்டின்னாப்புல. நான் என்ன நெனச்சேன், ஓகே ஒரு படம் நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, அதுவே இன்னி மட்டும் பொழப்பா போயிடுச்சுப்பா.